முத்து வந்து கேட்குறாரு சத்யா கிட்ட, அந்த பிரின்சிபலை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு, சாயந்தரமாக போனால் பார்க்கலாம் அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எப்படி நம்மளால் வந்து இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா, அவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான், மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய மாட்டாங்களா? நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் பயப்படாத, நம்ம தான் படிக்கலை, அட்லீஸ்ட் சத்யாவது நல்லா படிக்கணும் நீ நினைக்கிறியா இல்லையா? கண்டிப்பாக நினைக்கிறாங்க. அப்போ தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் பிரின்ஸிபலை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கெஞ்சி கேட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே பிரின்ஸிபல் வந்து, நீங்கள் யார்ப்பா, எதுக்காக இங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி சத்யாவோட அக்கா நான் அப்படின்னோடனே, இவர் தான் வந்து சத்யாவோட மாமா அப்படின்னோடனே, சார் ப்ளீஸ் சார் சொன்னால் கேளுங்க, சத்யா வந்து தெரியாமல் பண்ணிட்டா சார், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணவே மாட்டான், அவன் நல்லா படிச்சிருக்கான் சார், நல்லா எக்ஸாம் எழுதுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பசங்களுக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணின்னு வந்துடாதீங்க, வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சார், பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே சார், எல்லோரும் இந்த வயசில் இப்படி தானே சார் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே திருந்திடுவாங்க சார், அதே மாதிரி தான் சத்யாவும் இப்போ திருந்தினா சார், எந்த பிரச்சனையும் போக மாட்டான் சார், இனிமேட்டுக்கு கரெக்டாக வந்துடுவான் சார், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, இந்த மாதிரி பசங்களை நான் விட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சார் அப்படிலாம் இல்லை சார், ஒரு பையனுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுல அவங்க குடும்பத்துக்கே வாழ்க்கை கொடுத்த மாதிரி சார், அவங்க அக்கா பூ கட்டுறா சார், அவங்க அம்மா வாழ்க்கை ஃபுல்லாக பூ கட்டிகிட்டே இருக்கிறாங்க சார், அவங்களுக்கும் ஒரு ஓய்வு இருக்கணும்ல சார், இந்த பசங்களாம் படித்து வந்தால் தானே சார் அவங்க குடும்பம் நல்லா முன்னுக்கு வர முடியும், இந்த மாதிரி ஏழை வீட்டு பசங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் தானே சார் அவங்களும் லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்க, அவங்க முன்னுக்கு வந்தால் சார் இந்த மாதிரி ஏழை குடும்பம்லாம் முன்னுக்கு வரும், தயவு செய்து காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. உடனே யோசிக்கிறாரு, தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னோடனே, சரி போனால் போதுன்னு விட்டுறேன், வந்து எழுத சொல்லுங்கள் எக்ஸாமை, இதுக்கப்புறம் ஒழுங்காக வரணும் காலேஜுக்கு, ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க சார் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி நீ யாருப்பா அப்படின்னோடனே, மாமா சார் பரவாயில்ல, உனக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியுது, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் அந்த பையன் கண்டிப்பாக முன்னுக்கு வருவான், நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்றாரு. இங்கே வந்து மீனாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அப்படியே சந்தோஷமாக வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சத்யா கிட்ட வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க. சத்யாவில் நிஜமாக ஆமாடா இதுக்கெல்லாம் மாமா தானே காரணம் அப்படின்னு ஓடி போயிட்டு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், சாரி மாமா அப்படின்னா, பரவாயில்ல நீ படித்து பெரிய ஆளானா அது போதும், நீ போய் எக்ஸாம் எழுதுகிற வேலையை பாரு அப்படின்னு சந்தோஷமாக சத்யா கிளம்புறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் தாங்கவே முடியல மீனாக்கு. ஓடி வந்து கட்டி பிடிச்சிடாங்க முத்துவை, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இதில் என்ன மீனா இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பையன் நல்லா வந்தால் நம்மளுக்கு தானே சந்தோஷம், நீங்கள் எங்கே அவனை வெறுத்துருவீங்களோ அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே மாட்டீங்கன்னு நினச்சேங்க, ஆனால் அவன் இவ்வளோ பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு அவனுக்கும் அவ்வளோ பிரச்சனை இருந்தது, அப்போ கூட அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்களே, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. அவங்க அம்மா அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க நம்ம முத்து சந்தோஷமாக கிளம்புறாரு. ரோகிணி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இன்றைக்கி எடுத்தே ஆகணும், வந்து முத்துவோட மொபைல் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முத்து வந்து ஃபோனை எங்கே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதோட முடியுது.